கிருஷ்ணகிரியில் உடைகிறதா நாம் தமிழர், கட்சியை விட்டு வெளியேறும் தம்பிகள் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சில பேர் கட்சியை விட்டு விலகிட்டா கட்சியே இல்லை, அவ்வளோதான், இனிமேல் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்கன்ற நினைப்பில் இருக்கவங்க பலருக்கும் இந்த காணொலியை நம்ம சமர்ப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பலமுறை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு, நீ யாருக்காக உழைக்கிற அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதற்கேற்ற மாதிரி இருந்தனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுக்குமே நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்போது எதற்குமே காட்டாத சன் நியூஸ் முகத்துக்கு 300 முறை காட்டுற மாதிரி நேற்றைய தின செய்தியை கூட இன்றைக்கி லைவில் அடித்து விடுறாங்க. அதுவும் நாம் தமிழர் கட்சி பிரச்சனை கிடச்சதுன்னா அவ்வளவு மகிழ்வடைகிறாங்கங்கிறது தான் நம்மளால் இதன் மூலயமா புரிஞ்சிக்க முடியுது. ஏன் இவர் இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சி பணத்தை வாங்கி கொள்கிறது, அதற்கான திரள் நிதியை நாங்கள் திரட்டி கொடுக்குறோம், 14 வருடமாக நாங்கள் உழைத்து எங்களது இளமை வீணாகிவிட்டது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. சில தினங்களுக்கு முன்பு கூட பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துறதுக்காக பெர்மிஷன் கேட்குறதுக்கு கால் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முன்னாள் தம்பியாக இருந்த ஒருவர் ஒரு தவறான விஷயம் செய்து ஒரு போக்சோவில் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு அவர் பார்த்திங்கன்னா மனம் தாழாமல் நம்ம இப்படி ஒரு தவறு பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா தற்கொலை முடிவெடுத்து அவருடைய உயிரை மாய்த்து கொண்டிருந்தார். அப்போ இது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும்போது முதல் எடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கிய நபரான இவருக்குத்தான் பார்த்திங்கன்னா கட்சி அழுத்தம் கொடுத்துருக்கு. அவர் அதற்கான ஒரு உந்துதல் வேலையை அவர் பார்த்துருக்கணும். அவர் என்ன செய்தார் அப்படின்னா ஒன்றும் செய்யலை. அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா அவரை போலீஸ் கைது செய்யும் போதும் கூட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே அதற்காக அவர் அவர் காசு கொடுக்குறதால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் திரள் நிதி கட்சியுடைய பெயரை பயன்படுத்தி அதற்காக திரள் நிதியை வசூலித்து அவருடைய மருத்துவமனை சேவைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொடுத்துருக்காரு. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவர் ஒரு மனிதனாக அவருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறதில் நம்ம தவறு சொல்லலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பெயரை பயன்படுத்துகிறோன்னா அது கட்சிக்கு தெரியணும் இல்லையா? கட்சி தானே அவரை விட்டு விலக்கிருச்சு அப்படி தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்துருந்தா தான் அது ஒரு நியாயம். ஆனால் கட்சி பெயரை பயன்படுத்தி கொடுத்தா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்றத அவர் தான் தெளிவுபடுத்தணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் நிறைய உழைத்து விட்டோம், அது செய்து விட்டோம், இதை செய்து விட்டோம்னு சொல்லும் போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது அவர்கள் சோரம் போய் விட்டார்கள்.